தமிழ்நாடு அரசினுடைய பொது நூலகத்துறை, மீனாட்சிபுரம் கிளை நூலகம், தாமிரபரணி வாசகர் வட்டம் இணைந்து நடத்தக்கூடிய எழுத்தாளர் நாரும்பூநாதன் அவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்ச்சி மற்றும் சேதுபாலா அவர்கள் எழுதிய 2 நூல்களினுடைய திறனாய்வு நிகழ்ச்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு தளவாய்நாதன் பொருளை இலக்கிய வட்டம் அவர்களே, திரு வண்ணமுத்து அவர்களே, மிகச் சிறப்பாக ஒரு திறனாய்வு உரையை வழங்கி இருக்கக்கூடிய கோதை மாறன் அவர்களே, இன்னும் ஒரு சில நாட்களிலே பணியிலிருந்து தமிழ் பேராசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் எழுத்து பணிக்கு ஓய்வே இல்லை என்று மிக விரைவாக கிளம்பக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர் அண்ணன் அவர்களே, சேதுபாலா அவர்களே, பிரபு அவர்களே, அகிலன் முத்துக்குமார் அவர்களே, எனக்கு முன்பாக பேசிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதாவது ஒரு மனிதர் அங்குமிங்கும் சுவாரஸ்யமாக அலைந்து ஓடி எல்லோரையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை கண்ணாடி பெட்டிக்குள் பார்ப்பது என்பது ரொம்ப கொடூரமான நிகழ்வு. அதாவது மார்ச் 16, 2025 அந்த நாள் நெல்லையினுடைய வரலாற்றிலே கருப்பு பக்கங்களால், கருப்பு வரிகளால் எழுதப்பட்ட ஒரு நாள். நாரும்பூநாதனை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து உண்டு. அவரோடு நெருங்கி பழகியவர்கள் தான் இந்த அரங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவரோடு இலக்கிய பரப்பிலே ஒன்றாக பயணித்தவன் என்கிற முறையிலே அவரை பற்றிய முதல் எழுத்து பதிவாக சேதுபாலா அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்லுவேன். இன்னும் நான் கூட அதை எழுதுறேன், உள்ளுக்குள்ள தேக்கி வச்சிருக்கிறேன். இன்னும் 86 விட்டு நான் வெளியே வரல. நீங்க 96 போயிட்டீங்க. 86னுடைய நெல்லையை நான் தந்து கொண்டே இருக்கிறேன். விஜய் ஆண்டனியில ஆரம்பிச்சு தசரா என்று நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். திருநெல்வேலி நினைவுகள் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது, சொதி சாப்பாடு எல்லாம். ஆனால் நாரும்பூநாதன் அவர்கள் எந்த நாளுக்கும் உரியவர் என்பது என்னுடைய கருத்து. அவருடைய கதையை முதலாக பாடத்திட்டத்திலே வைத்தது சதகத்துல்லா அப்பா கல்லூரி. ஒரு கனவில் உதிர்ந்த பூ, அதை பாடத்திட்டமா வைத்தது மட்டுமல்லாமல் அவரையே அழைத்து வந்து மாணவ மாணவியிடம் பேச வைத்தோம். அது முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கு அடுத்த தலைமுறை சேதுபாலாக்களை உருவாக்க வேண்டிய ஒரு கடமை நாரும்பூநாதன்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வண்ணதாசன் அவர்களுடைய செடிகளுக்கு என்கிற ஒரு கதை நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க. அதாவது 10 பிள்ளைகளை பற்றி அதிகமாக தமிழ் இலக்கிய பரப்பிலே பதிவு செய்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வண்ணதாசன். டீனேஜ் என்று சொல்கிறோமே, 10 பிள்ளைகள். ஒரு பெண், அந்த 10 மாணவி ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிறார். வாடகைக்கு இருக்கும்போது ஒரு செடி வைக்கிறார். அந்த செடி பூத்து குலுங்கக்கூடிய நேரத்துல அந்த வீட்டை விட்டு அவள் இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போறான். இவ்வளவுதான் கதை. அவள் மீண்டும் வந்து அந்த வீட்டினுடைய செடியிலே பூ பூத்திருக்கிறதா என்று பார்த்துட்டு சொல்லுவார். இந்த கருவை எங்கிருந்து வண்ணதாசன் எடுக்கிறார் என்று கேட்டால், முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டிலே என்கிற ஒரு வரி. வாரியினுடைய மகளிர் சினிமா எவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறது என்பதற்கு நல்ல சான்று அங்கவை சங்கவை. சொன்ன உடனே நமக்கு சிரிப்பு வந்தது. சிரிக்கக்கூடிய பெயர்கள் பாரி மகளிர். பாரி மகளிரோடு அந்த புலவர் போய்கொண்டிருக்கிறார், தந்தை போய்கொண்டிருக்கிறார். பாரியினுடைய பரம்பு மலை, இந்த பரம்பு மலையில நிலா காய்ந்து கொண்டிருக்கிறது. தன்னொளி பரப்பக்கூடிய பௌர்ணமி முழு நிலவு நாள். தந்தையாரோடு அந்த பிள்ளைகள் 2 பேரும் நடந்து போய்கொண்டிருக்கிறார்கள். தூரத்திலே முல்லை பூ பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கிறது. எப்போதும் ஒரு விஷயம் இன்பமாக இருப்பதும் துன்பமாக இருப்பதும் நம்முடைய மனதினுடைய உணர்வு தானே தவிர அந்த இடத்தினுடைய சூழ்நிலை கிடையாது. ஆடி 18 ஆறு பார்க்க சென்றோம், மறக்காமல் தண்ணீர் பாட்டிலோடு. ரொம்ப வலி மிகுந்த வரி. எங்க பாட்டி சாரி பாட்டி, என்னுடைய கதாநாயகி, என்னுடைய எழுத்தினுடைய கதாநாயகி. சொன்ன நம்ப மாட்டீங்க, கொக்கரகுளத்துல கலெக்டரேட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து
தாமிரபரணிக்குள்ளாக என்னை அழைத்து கொண்டு அந்த பக்கத்துல குறுக்குத்துறை கோயிலுக்குள்ளே அழைத்து கொண்டு சென்றவள் என் பாட்டி. இன்னைக்கு நான் இறங்க மாட்டேன், எனக்கு தெரியும். அவங்க இங்க சொல்ல இருக்கும், அவன் செத்துட்டான் இவன் செத்துட்டான், அதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. கழுத்தளவு தண்ணி வாடா வாடா வாடான்னு போய் இழுத்து கொண்டு அந்த பக்கம் போயாச்சு. அப்படிப்பட்ட ஆட்சிமார்களையும் பாட்டிமார்களையும் படைப்புலகத்திற்குள்ளாக கொண்டு வந்தவர் நம்முடைய எழுத்தாளர் நாருமுனார். அவருடைய படைப்புலகம் என்பது மிக மிக அழகான படைப்புலகம். அவருடைய படைப்புலகம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் நண்பர் குவேரா அவர்கள் குறிப்பிட்டபடியாக எத்தனை பேரை அவர் தூக்கிவிட்டார் என்று பார்த்தீர்கள் என்றால் அவர் தான் நம்பர் 1 திருநெல்வேலி. அவர் மாதிரி ஒருத்தரை பார்க்க, அதாவது தன்னை முன்னிறுத்திக் கொண்டு பயணிப்பது என்பதை விட எல்லோருடைய முகங்களையும் கொண்டு வந்து முன்னே நிறுத்துவது என்பது பெரிய விஷயம். அப்படி இல்லைன்னா மணிபாரதி வந்திருக்க மாட்டார், அருண்பாரதி வந்திருக்க மாட்டார். அதே மாதிரியாக நம்ம மாணவி புஷ்பலதாவிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவியினுடைய அடையாளம் யாருன்னு கேட்டீங்கன்னா சுடமணி. சுடமணியை உருவாக்கி வெளியே கொண்டு வந்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாருமனார். இப்ப முந்தைய மாதத்திலே நிலா காய்ந்து கொண்டிருக்கிறது, தந்தை இருந்து கொண்டிருக்கிறார், முல்லைப்பூக்கள் பூத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்த பௌர்ணமி வரும்போது அவர் உயிரோடு இருக்கிறார். இப்ப அந்த புலவர் அந்த 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அப்ப கேட்கிறார், முல்லையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டிலே? ஒல்லையூர் நாட்டுல முல்லையே உன்னை யார் பூக்க சொன்னா? அது கேட்குது. என்ன காரணம்? நேற்று பூத்தது என்றால் என்னுடைய தந்தை பக்கத்தில் இருந்தார், தந்தையினுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் நடந்தோம். இப்போது தந்தையை இழந்த பிள்ளைகளாக சேதுபாலாவும் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாரி மகளிராக நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே கனமாக இருக்கிறோம். ஏன்னா அந்த மனிதர் விதைத்த விதைகள் என்பது அவருடைய இலக்கியங்களாக இருக்கிறது. அந்த இலக்கியத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கும். இன்னும் கூட சதகத்துல்லா அப்பா கல்லூரி தான் முதலாக அவருக்கான நினைவஞ்சலி நிகழ்ச்சியை நடத்தினோம். டாக்டர் ராமானுஜம் அவர்களும் நானும். அவர் கட்டுரைகளை பற்றி பேசினார், நான் சிறுகதைகளை பற்றி பேசினேன். பேசிவிட்டு ஒரு வேண்டுகோள் வைத்தோம். அந்த வேண்டுகோள் இப்போது அரசாங்கத்தினுடைய செவிகளுக்கு சென்றடைந்து விட்டது. அவர் வாழ்ந்த அந்த தெரு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு நாரும்பூநாதன் சாலை, எழுத்தாளர் நாரும்பூநாதன் சாலை என்று வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம். அதே போன்ற ஒரு வேண்டுகோளை இங்கும் நான் வைக்கிறேன். அது என்ன வேண்டுகோள் அப்படின்னு சொன்னா, எழுத்தாளர் நாரும்பூநாதன் அவர்களுடைய எழுத்துக்களை அரசாங்கம் அரசுடைமையாக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளில் இந்த இடத்திலே நான் நீங்க கேட்கலாம், என்ன சார் அப்படின்னு. அரசுடைமையாக்கப்பட்ட பின்பு தோப்பாவினுடைய படைப்புகள் இன்றைக்கு உலகம் முழுக்க சென்று கொண்டிருக்கின்றன. அதுவும் ரொம்ப வருத்தமான விஷயம் தான். எதுன்னு கேட்டீங்கன்னா, தோப்பா அவர்களை பற்றி பேச வேண்டிய ஒரு நாளிலே நாருமநாதன் இந்த இடத்துல இல்லை. ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த அரங்கத்திலே கனிமொழி அவர்கள் வந்து இருக்கிறார்கள். 3 மணிக்கு எனக்கு பிஆர்ஓ ஃபோன் பண்றாங்க, சார் இன்னைக்கு நாருமநாதன் வர இயலவில்லை அப்படின்னு. என்ன நான் கேட்கறது கூட எனக்கு இது இல்லை, என்ன அப்படின்னு சொல்றதுக்கே அவர் சொன்னார், சார் உடம்பு சரியில்லாம சீரியஸா மருத்துவமனையில் இருக்கிறார், 1 நிமிடம் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அடுத்த 2 மணி நேரத்திலே நான் இங்கு இருந்தேன். நாருமநாதன் செய்ய வேண்டிய வேலையை நான் அங்கே செய்ய வேண்டிய ஒரு சூழல் உண்டு. தோப்பா அவர்களை பற்றி நாருமநாதன் அவர்கள் பேசுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில தோப்பாவினுடைய படைப்பகத்தை நான் இங்கே பேசினேன். கனிமொழி அவர்கள் நாருமநாதன் அவர்களை பற்றி மிக அருமையாக பேசினார்கள். தோப்பா அவர்களுடைய மனைவியும் அவர்களுடைய மகளும் வந்திருந்தார்கள். அப்போ ஒரு படைப்பு நாட்டுடைமையாக்கப்படும் போது அந்த படைப்பு எல்லோரையும் சென்றடைகிறது. நாருமநாதனுடைய படைப்புகள் சென்றடைய வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்தவராக நான் இப்போது இந்த நூலுக்குள்ளாக நுழைகிறேன். நாரும்பு நாதரும் ஒரு நாரும். நம்ம நாதன் நாதன்னு இங்கு போட்டு படையிருக்கீங்க பார்த்தா அவர் இரு போடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, திருப்புடை மருதூர் என்கிற அந்த ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. வண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைத்த உடனே எல்லாரும் சொன்னாங்க, அங்க வச்சு இங்க பாராட்டு விழா நடத்துவோம், இங்க வச்சு பாராட்டு விழா நடத்துவோம்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் சிவசொய்யா அவர்களிடம், ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டிய இடம் என்பது தாமிரபரணி கரை என்று சொன்னேன். உடனே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. டீம், அதுக்கப்புறம் துளவி, அப்புறம் எல்லாரும் சிவசொய்யா, கட்டளை ஐயா எல்லோரும் இங்கிருந்து நாங்க ஒரு வாகனம் பிடித்துக்கொண்டு நாங்கள் சென்ற இடம் திருப்புடை மருதூர். திருப்புடை மருதூர்ல தாமிரபரணி ஓடிக்கொண்டிருந்தது. இல்லை தாமிரபரணிகள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு தாமிரபரணி கரைக்கு இந்த பக்கத்துல, ஒரு தாமிரபரணி அந்த பக்கத்துல. அப்ப அந்த இடத்திலே வண்ணதாசன் அவர்களோடு நாங்கள் எல்லோரும் அந்த மணல் வெளியிலே அமர்ந்து கொண்டு ஆல் இந்தியா ரேடியோனுடைய ஜான் பிரதாப் ஒலி
பதிவு கருவியை வைத்து வெகு இயல்பான ஒரு மனநிலையிலே கேள்விகளை அவர்கிட்ட கேட்டால் அவர் பதில் சொன்னார். எங்க சீட் என்னன்னு கேட்டீங்கன்னா சுக்கு காப்பி, அப்புறம் முறுக்கு, அப்புறம் சுண்டல், இதுதான். இந்த நிகழ்ச்சி வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சி. அந்த இடம்தான் நாரும்புநாதன் என்கிற அந்த பெயரை தமிழ்நாட்டிற்கு உலகத்திற்கு அளித்த அந்த இடம் திருப்புடை மருதூர். சித்தர் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கும் போது நாரும்புநாதனே என்று சொன்ன உடனே அந்த சுவாமியினுடைய இந்த செவி ஒரு பக்கத்துல சாய்ந்திருக்கும். இப்போதும் நாம் அழைக்கிறோம், நாரும்புநாதன் நம்மோடு இந்த இடத்துல இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். நிச்சயமா அவர் இருப்பார். இலக்கிய நிகழ்ச்சி எங்க இருக்குதோ நாரும்புநாதன் இல்லாம அந்த நிகழ்ச்சி நடக்காது. இங்கும் அவர் இருப்பார் என்று நினைக்கிறேன். இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லா இடங்களிலும் ஒரு சிறுவன் சிறுவன் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சிறுவனா இல்லையான்னு தெரியல. ஆனால் இது ஒரு சிறுவனுக்கான நடை இதுல இல்லை. ரொம்ப அழகான நடை. ரொம்ப ரசித்து எனக்கு ஒரு 7-8 இங்க வந்து கூட படித்தேன். இனி விட்டுவிடக்கூடாது என்பதற்காக 2023 தொடங்குகிறது இந்த டைரி. இது ஒரு டைரி. 2025 இந்த டைரி முடிவடைகிறது. 2 வருஷத்துல ஒரு மனுஷன் என்ன எழுத முடியும்? 2 வருஷத்துல எல்லா நாளும் எழுதியிருக்கிறாரான எல்லா நாளும் எழுதுறார். அவர் எப்போதெல்லாம் நாரும்புநாதன் அவர்களோடு தொடர்பில் இருந்தாரோ அந்த நாட்களில் மட்டும் இங்கே பதிவு செய்திருக்கிறார். அனந்தரங்கம் பிள்ளை டைரி என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. நீங்க சென்ட்ரல் லைப்ரரியில போய் பார்த்தீங்கன்னா தெரியும். வானம் வசப்படும் என்கிற பிரபஞ்சனுடைய நாவலுக்கு அடிப்படையாக இருந்த டைரி அதான். பொன்னீலன் அவர்களுடைய தாயார் ஒரு டைரி எழுதியிருக்காங்க. அந்த டைரியை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்ணினுடைய மனநிலை, ஒரு 60 வயதுக்கும் மேற்பட்ட ஒரு பெண்ணினுடைய மனநிலையை நீங்கள் அந்த டைரியில புரிந்து கொள்ள முடியும். எல்லோருக்கும் அன்புடன் என்கிற ஒரு டைரி இருக்கிறது, கடித இலக்கியம். அது யாருன்னு கேட்டீங்கன்னா வண்ணதாசன் அவர்கள் எழுதிய கடித இலக்கியம். அதில் எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அழகாக தான் சந்தித்த மனிதர்களில், தன்னை செதுக்கிய மனிதர்களை எல்லாம் சொல்லிக் கொண்டே இருப்பார். நண்பர்களே, டைரி எழுதுகிறவர்களும் தொலைந்து போய்விட்ட ஒரு நாளிலே இல்லை இல்லை சேதுபாலா இருக்கிறான் என்று ஒருவர் டைரியோடு வந்திருக்கிறார். ரொம்ப குட்டி டைரி. பெரிய புக்குனாலே நம்ம என்ன பண்ணுவோம், அதை வச்சுட்டு போயிடுவோம். இந்த புக்கு படிக்கலாம், தலைவாணி மாதிரி இருக்கு, மேல துண்டு போட்டு தலைவாணிக்கு பதிலாக இதை வச்சுக்கலாம் நினைக்கக்கூடிய ஒரு நிலையிலே வாசகனை ஈர்ப்பதற்காக ஏறக்குறைய 30 பக்கம் இருக்கும். 30 பக்கத்துல ஒரு மனிதரை பற்றிய தன்னுடைய பிம்பத்தை சேதுபாலா தந்திருக்கிறார். ரொம்ப ரொம்ப இந்த நடை எனக்கு பிடித்திருக்கிறது. சேதுபாலா அவர்கள் ஒரு மென்பொருள் பொறியாளராக, அதாவது இன்னைக்கும் அவரோடு பணியாற்றக்கூடிய அந்த நண்பர் ஜோக்கராட்ஸ் வந்து நான் கல்லூரியில படித்துக் கொண்டிருக்கும் போது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியது எதுன்னு கேட்டீங்கன்னா சைக்கிள். தேசிய விருதை பாரத பிரதமரிடம் நான் பெற்றேன் 1994 ஜனவரி மாதம் 12 அவர் 2 பொருள் நான் வாங்கல. 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு பொருள் என்னன்னா மிக்சி. எங்க அம்மா அந்த கல்லுல போட்டு அரைச்சிட்டே இருந்தாங்க. அது பார்த்து விட்டு மிக்சி வாங்கி தரணும்னு சொல்லி ஒரு மிக்சி வாங்கினேன். இன்னொரு பொருள் எனக்காக வாங்கிய சைக்கிள், ஹெர்குலிஸ் சைக்கிள். அந்த சைக்கிள்ல எனக்கு ரொம்ப பிடித்த கலைஞன், இவரோடு பணியாற்றக்கூடிய தம்பி சுரேஷ் பாபு, அவர் தான் முதலாக ச மகாதேவன் என்கிற ஒன்றை அச்சிலே, அதாவது பிரிண்ட்ல, அதே மாதிரி ஓவியத்திலே ஒரு இன்க்ல பதிவு செய்த ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் இவரோடு பணியாற்றக்கூடிய சுரேஷ் பாபு. அது பேர் எழுதிட்டு விட்டிருந்த பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பேனா நிப்பு வரைஞ்சிருப்பார். அந்த பேனா நிப்பு தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்குள்ளாக இருந்து எழுதி கொண்டே இருக்கிறது. அது மாதிரியாக இவருடைய பேனா நிப்பு ரொம்ப அழகாக நாரும்புநாதனை நமக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது. ஏன்னா நீங்க எல்லோரும் தெரிந்த ஒரு மனிதர். இன்றைக்கு விஜயண்டனி இங்க வந்திருந்தார். நீங்க பார்க்கக்கூடிய விஜயண்டனி வேற, நாங்கள் 86 95 வரை பார்த்த விஜயண்டனி வேற. ஏன்னா அது வெளியே தெரியாத முகம், அது பிரபலமாக ஆகாத முகம், சினிமா போஸ்டர்களுக்குள்ளே அடைபடாத முகம். இப்போதும் நான் அந்த முகத்தை தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய விஜயண்டனியினுடைய முகம் எனக்கு அந்த அளவுக்கு மனதிலே வரவில்லை. அது மாதிரி இவர் எந்த முகத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று பார்க்கும்போது நாம் எல்லோரும் நன்றாக உணர்ந்த அறிந்த நாரும்புநாதன், இவருடைய வாழ்க்கையில அவர் என்ன விதமாக இருந்திருக்கிறார். 2023 நெல்லை புத்தக கண்காட்சி வஉசி திடலில் நடைபெற்ற இறுதி ஆண்டு. அந்த இறுதி ஆண்டுங்கிறதுல ஒரு வலியோடு அவர் எழுதியிருக்கார். அந்த வலி ஏன்னா
வஉசி மைதானம் மாதிரி ஒரு புத்தக திருவிழா நடத்துவதற்கான ஒரு இடத்தை பார்க்கவே முடியாது. அதுல கூட எனக்கும் நார்மநாதனுக்கும் பெரிய ஆர்குமெண்ட். அவருக்கு என்ன அப்படின்னா, புதிய இடத்துல நடத்தணும் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். நான் எப்போதும் பழமை விரும்பியாக இருக்கக்கூடிய கலெக்டர் முன்னாடி சண்டை நடந்துருக்கு. சண்டைன்னு சொல்ல முடியாது, கருத்து முரண்பாடு நடக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்கிறார், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. நான் இருந்துச்சு, ஐயா வஉசி அரங்கத்துல நீ இப்ப போய் பார்த்தா கூட ஒரு 10 பேருக்கு உட்கார்ந்துருப்பாங்க. அது எப்போதும் ஒரு அழகியலுடைய அடையாளம் வஉசி அரங்கம். நான் இருக்கிறது கேடிசி நகர்ல. இன்றைக்கும் நானும் தளவாய் நாதன் அவர்களும் வாக்கிங் போறது எங்கன்னு கேட்டீங்கன்னா வஉசி மைதானத்துல. ஏன்னா அது மாதிரியான ஒரு இடம் பார்க்க முடியாது. மாரி செல்வராஜ் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். மாரி செல்வராஜ் வண்ணதாசன் அவர்கள் எழுதிய அகம்புறம் என்கிற ஒரு புத்தகத்தை வஉசி மைதானத்தினுடைய படிக்கட்டுகளில் அமர்ந்து கொண்டு படித்துக் கொண்டிருந்தார். எனக்கு அவர் மாரி செல்வராஜ் தெரியாது. அப்ப நான் அவர்கிட்ட போய் கேட்கிறேன், நீங்க யார் அப்படின்னு கேட்டேன். நான் மாரி செல்வராஜ் அப்படின்னாரு. அப்ப சினிமாவுக்குலாம் அது வரல. வண்ணதாசனுடைய அகம்புறம் படித்துக் கொண்டிருக்கிறீர்களே, எனக்கு அவர் ரொம்ப பிடித்த எழுத்தாளர் என்று சொன்னார். அது மாதிரியாக அந்த இறுதி ஆண்டு என்று அவர் எழுதுகிறார். ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் அது ஏசி ரூம்ல நடந்தது. அங்க பயங்கர டிவி எல்லாம் வச்சிருந்தாங்க, எல்லாம் இருந்தது. ஆனால் வஉசி மைதானத்திலே நடந்த அந்த வெற்றியானது அங்கே இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்று நான் சொல்லுவேன். அதனுடைய அமைப்புக்குள்ள இருக்கு. அப்போ அவர் அந்த கடைசி வருஷத்தை பத்தி பேசுறார். அதற்கு முன்பாக புத்தக திருவிழா நடந்தது. எங்கன்னு கேட்டீங்கன்னா, மாத்தித்தா இந்து மேல்நிலை பள்ளியில நடந்தது. அதுக்கு பேரு மனோ புத்தக திருவிழா. அந்த மனோ புத்தக திருவிழா அதை விட அழகாக நடந்தது. இதெல்லாம் நீங்க சொல்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால், சேதுபாலா நான் இருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். அதுல சொல்லுகிறார், சிறார் எழுத்தாளர்கள் வில்லியன், எனக்கு முகநூல் மூலமாக எனக்கு தெரியும், விஷ்ணுபுரம் சரவணன், எல்லா பெயர்களையும் சொல்றார். ஆனா அதுல ஒரு சின்ன முரண்பாடு என்னவென்றால், அந்த பெயர்களை எல்லாம் அவர் ஆங்கிலத்திலே தந்திருக்கிறார். அது என்ன காரணம் எனக்கு தெரியல. அது ஆங்கிலத்தில் தந்திருக்க வேண்டியது, தமிழ்லேயே தந்திருக்கிறார். வில்லியன், அப்புறம் விஷ்ணுபுரம் சரவணன், அதெல்லாம் தந்திருக்கும். ஆமா, அது என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. அதுல சொல்லிவிட்டு விழா பணிகளை சுற்றி சுழன்று செய்து கொண்டிருந்தார் நாருமநாதன் என்று சொல்றார். நாருமநாதனுடைய மிகச்சிறப்பான விஷயத்தை அவர் ரொம்ப கவனிச்சிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜோல்னா பையு அதே மாதிரி இந்த சிரிப்புடைய அட்டைப்படம் வேற எங்கேயுமே வரல. இந்த மாதிரியான ஒரு நாருமநாதனுடைய ஒரு படத்தை நீங்க வேற விக்கிபீடியால கூட நான் பார்த்தேன். இந்த ஜெயமோகனுடைய விக்கி, தமிழ் விக்கியில கூட நான் பார்த்தேன். இந்த அழகுடைய படம் அது எதுவுமே. ரொம்ப அழகான நேர்த்தியான அந்த முகம் மலரக்கூடிய அந்த படத்தை அவர் வெளியிட்டிருக்காரு. சுற்றி சுழன்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இறந்து போவதற்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக கூட முத்தமிழ் பள்ளி என்கிற ஒரு பள்ளியில ஒரு பெரிய நிகழ்வு அவர் ஒருங்கிணைத்தார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ரொம்ப கல்லூரியில வேலை நெருக்கடி. அந்த வேலை நெருக்கடிக்கு மத்தியில 3 இடங்களிலே அவர் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 80 பிள்ளைங்களை அழைத்து அவர்களுக்கான சிறுகதை பயிற்சி பட்டறையை முத்தமிழ் பள்ளியில முன்னீர் பள்ளத்துல நாருமநாதன் ஏற்பாடு செய்திருந்தார். இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிறிஸ்தராஜாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, ஏஞ்சலோ பள்ளி நினைக்கிறேன், அங்க நாடகத்திற்கான ஒரு பயிலரங்கை ஏற்பாடு செய்திருந்தார். இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா உரைநடைக்கான பயிலரங்கு என்று நினைக்கிறேன். இந்த 3 பயிலரங்கிலும் அவர் சுற்றி சுழன்று இங்க பேசிக் கொண்டிருப்பார். எனக்கு போன் அடிச்சுட்டே இருப்பார். நான் கல்லூரியில இருந்து 1:15 முடிக்கணும், 1:15 முடிச்சு 2 மணிக்கு நான் வரணும். 1:50 இருந்து போன் வந்துட்டே இருக்கு. ஐயா எங்க இருக்கீங்க, சரியா 2 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், உங்களுக்கான நேரம் 2 to 3:30, நேரத்தை வீணாக்கிடக்கூடாதியா, வந்துட்டு இருக்கீங்களான்னு கேட்பார். வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மை பேச விட்டு அதுக்கப்புறம் போய் போன்ல அடுத்த அரங்கத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது பேசிக்கொண்டிருக்கோம். அதைத்தான் அவர் எழுதியிருக்கார். சுற்றி சுழன்று பண்ணி செய்து கொண்டிருந்தார். ஒரு பக்க தோளில் தொங்கக்கூடிய ஒரு பையுடன். இது சிறுகதை மாதிரி இருந்தது. இது உரைநடை மாதிரி இல்ல, நடை சித்திரம் என்று சொல்லுவோம். ஒரு பக்க பையுடன். ஆம், அவர்தான், அவரேதான். அன்றுதான் முதலாக அவரை நேரில் காண வாய்த்தது. 2023 நேரில் காண வாய்த்தது. 2025 மார்ச் 16 அவர் நம்மிடம் விட்டு போய்விட்டார். எவ்வளவு இழப்பு பாருங்க. பக்கத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் பலருடைய அருமை நமக்கு தெரியாமலே இருந்து கொண்டு. இது மாதிரி நிறைய மனிதர்கள் இருந்து கொண்டு, ஆனாலும் ஒரு சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த அனுபவத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே போயிட்டு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார். நான் ஒரு சிறுவன், அந்த சொல்றார், நான் ஒரு சிறுவனாக இருந்தேன் என்று அவர் சொல்லிவிட்டு, அதற்கு முன்னரும் கூட அவர் பெயரை வெகு காலம் எல்லாம் தெரியாது. இலக்கியமே அண்மையில் தான் அறிமுகமான ஒரு சிறுவன்
இலக்கிய தளத்திலும் சமூக களத்திலும் செயல்படும் அவரை அறியாதிருப்பது இயல்பே எனினும் இன்று வருத்தத்திற்கானது இத்துணை காலம் அருகிலே இருந்தும் அறிந்திராமல் போனோமே என்று ரொம்ப வருத்தத்தோடு எழுதியிருக்கிறார். அதாவது உள்ளத்தினுடைய வருத்தம், அழுகை அவருடைய எழுத்திலே வந்திருக்கிறது. அதாவது என்ன சிக்கல் என்று கேட்டால், நம்முடைய தொழிலுக்கான ஓட்டத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை பணயம் வைத்து விடுகிறோம். காலையிலிருந்து இரவு வரைக்கும் நமக்கு ஊதியம் தருகிறவர்களுடைய அந்த வேலையிலேயே நம்மை நாம் மூழ்கடித்து விடுகிறோமே தவிர, கலை எப்படி இருக்கிறது, இலக்கியம் எப்படி இருக்கிறது. நார்முநாதன் கோயிலிலே இருக்கக்கூடிய தாமிரபரணி போர்களை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது, செம்மொழி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை நாம் பார்த்திருக்கிறோமா? வண்ணதாசன் என்றால் யார், விக்ரமாதித்தன் என்றால் யார், கலாப்பிரியா என்றால் யார், திருநெல்வேலியை பற்றி எத்தனை நாவல்கள் வந்திருக்கின்றன. காலம் என்கிற ஒரு நாவலை வண்ண நிலவன் எழுதியிருக்கிறாரே, வண்ண நிலவன் யாரு, அவருடைய பாம்பும் பிடாரனும் நாம் படித்திருக்கிறோமா என்று எதை பற்றியும் அறியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். இதை கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசுல ஒரு தில்லு வேணும். அந்த தில்லு சேர்ந்து பாராட்ட அவங்க சொல்லுவாங்க, சாப்ட்வேர் நாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் சார், நாங்க எதுக்கு சார் வாசிக்கணும். அவர் அப்படி சொல்லல. எனக்கு அருகிலே இருக்கக்கூடிய இமயங்களை நான் கண்டுபிடிக்காமல் இருந்து விட்டேன். அது ஒரு பெரிய தவறுதான். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்று சொல்லுவார்கள் மிகப்பெரிய மனிதர்கள். இன்னும் சொல்ல போனால் வண்ண நிலவனை போன்றவர்கள் பேசுவதற்கே கூச்சப்படுவார்கள். நீ அவர்கிட்ட பேசி பாருங்க, ஏதோ எழுதிருக்கையா ஒரு சிலர். இன்னைக்கு நம்ம 4 பக்கம் எழுதினாலே போதும், அப்படி நின்று நம்ம என்ன வரத்து வருவோம் தெரியும். ஆனால் பாம்பும் பிடாரனும் கடல் பரத்தில் கம்பானரி ரேணிசையர் தெருவில் எழுதிவிட்டு ஒன்றுமே பண்ணாத மாதிரி இன்னைக்கு கூட அவர் ஃபேஸ்புக்ல எனக்கு கமெண்ட் போடுவார், ஐயா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கட்டுரை. இன்னைக்கும் அவர் எழுதுகிறார், எனக்கு இந்த விஷயம் பிடிபடவே இல்லை. 70-75 வயதிலே பழுத்த பழங்களாக நிலை எழுத்தாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இன்னைக்கு பல பேர் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது வசிப்பது வேறு, வாழ்வது வேறு. வசிப்பது வேறு, வாழ்வது வேறு. நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்வது என்பது அந்த மண்ணை சார்ந்த மனிதர்கள். பாளையங்கோட்டையில் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னால் பாளையங்கோட்டையினுடைய பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்களை மட்டும் நான் தெரிய வேண்டும் கிடையாது. சொதி சாப்பாடு செய்யக்கூடிய அருணாசலம் பிள்ளை என்னை பொறுத்தவரை ஹீரோ, தேடி அவரை பத்தி எழுதணும். அதே மாதிரியாக மாடசாமி மூப்பனார் கடை என்கிற மானாமானா கடையில பாத்தீங்கன்னா அவர் வெண்பா எழுதுவார். ஐயா எழுதியிருக்காரு இல்லையா, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மென்மேலும் முகமலரும் மேலவர் போல கலிகினமும் பருந்தினமும் தாமே உண்ண பருவமுகம் மலர்ந்தாரை காண்பின் காண்பின் என்று சொல்லப்படுகிற பாடல்களை போல ஆடி குடத்தனையும் ஆடும்போது எரியும் மூடி திரைக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டை வச்சு பரபரவனும் பாறையை பின்னாக்கு உண்டா முற்றிடு பாம்பு எல்லனவே ஓது. வெண்பாது யார் எழுதின வெண்பா? காலமேக புலவர் எழுதிய வெண்பா. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா வேறொரு பொருளை சொல்லும், இன்னொரு மொழி சொல்லி பார்க்கும்போது இன்னொரு பொருளை சொல்லும். ஆடி குடத்தடையும் ஆடும்போது இறையும் பாம்பு. ஆடி குடத்தடையும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் படம் எடுத்த முடிச்சதுக்கு அப்புறம் குடத்தை சென்றடையும், பாம்பு பிடாரனுடைய குடத்தை சென்றடையும். ஆடும்போது இறையும். அது ஆடும்போது பாத்தீங்கன்னா ஒரு சத்தம் கொடுக்கும். மூடி திறக்கின் முகம் காட்டும். மூடியை திறந்தீங்கன்னா டக்குன்னு படம் எடுத்து நிற்கும். ஓடி மண்டை பற்றி பரபரவனும் பாறையில் பின்னாக்கு முண்டா முற்றிடு பாம்பு எல்லனவே ஓது. ஒத்துச்சு அப்படின்னா அதனுடைய விஷம் 7வது முறை சுற்றும் போது தலைக்கு ஏறி இறந்து போய் விடுவோம். இப்ப நான் பாம்புக்கு சொல்லியிருக்கேன். இதே வெண்பாவை நான் இப்ப நல்லெண்ணைக்கு சொல்றேன். ஆடி குடத்தடியும் ஆடும்போதே எரியும். ஆடி குடத்தடையும் என்று சொன்னால் செக்கு விட்டு ஆடும் போது அதுல பாத்தீங்கன்னா குடத்தை அடையும். அப்படி செக்குல போட்டு ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் குடத்தடையும். ஆடி குடத்தடையும் ஆடும் போதே எரியும். செக்குக்கு பக்கத்துல நம்ம இருக்க முடியாது, சத்தம் பயங்கரமா இருக்கும். ஆடும் போதே எரியும். ஓடி மண்டை பற்றி பரபரவனும். காலில் வச்சீங்கன்னா மண்டைக்கு வந்துடும், மண்டையில வச்சீங்கன்னா உடம்பு முழுக்க அது பரவும். ஓடி மஞ்சள் வச்சு பரவரும். பாறையில் பின்னாக்கு உண்டு. அது அரைச்சு முடிச்சவொன்னு என்ன வரும்னு கேட்டா புண்ணாக்கு வரும். உச்சிடு பாம்பு எள்ளனவே ஓது. உச்சிடு பாம்பு எள்ளனவே ஓது. சேதுபாலா இது மாதிரியான முயற்சியெல்லாம் பண்ணி அடுத்த நிகழ்ச்சிக்கு வரும்போது இது மாதிரியான இரட்டுற மொழிதலிலே வெண்பா எழுதி தர வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். முடியும், அவரால் முடியும். இப்போ வெண்பா எழுதுறதுக்கு சாதாரண பகருடைய வெண்பாவோ சிந்தியல் வெண்பாவோ அல்லது குரல் வெண்பாவோ நேரிசை எல்லாம் பார்க்கிறோம். நேர் தேமா நமக்கு தெரிஞ்சதுல மாமா தான். அதுவும் தாய் மாமாக்களை விட நமக்கு தெரிந்தது ஆட்டோ மாமாக்கள் தான். ஏன்னா டயத்துக்கு வந்து அவர் தான் கூட்டு போறாரு. அப்ப இந்த சூழ்நிலையிலே வெண்பா எழுதுவதற்கு ஒருவன் நம்முடைய மண்ணிலே இருக்கிறார் என்றால் நல்ல கைதட்டி அவரை பாராட்டலாம். இது சாதாரண விஷயம் இல்லை. ஒருவனால் வெண்பா எழுத முடியும் என்றால் அவனால் காப்பியம் படைக்க முடியும். கம்பனை போல ஒரு காப்பியத்தை படைக்க சேதுபாலா காத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எழுதுகிறார்.
2022 சந்தியா பதிப்பகம். நீங்க சொல்லக்கூடிய எல்லோருமே எனக்கு நண்பர்கள் தான். சந்தியா நடராஜன் பேசினார் அப்படின்னா மணிக்கணக்கில் பேசிக் கொண்டிருப்பார். மாயவரம் என்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். இன்னைக்கு வண்ணதாசனுடைய புத்தகங்கள் எல்லாவற்றையும் அவர் தான் தொகுத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார். அவரை பற்றி எழுதியிருக்கிறார். எழுதிட்டு தேனி மகரந்த கருவூலம் தேடி என்கிற நூலை படித்து சில நாட்கள் கழித்து ஊர்கள் தொடர்பாக தொடர்ந்து சந்தியா பதிப்பகம் வெவ்வேறு எழுத்தாளர்களுடைய கட்டுரை தொகுப்பை வெளியிட்டு வந்தது. அதுல திருநெல்வேலி நினைவுகள் என்கிற புத்தகம் அதுல முதல்ல வந்தது. அந்த புத்தகத்துக்கு யார் காரணம் என்று சொன்னால் சோமலே என்கிற எழுத்தாளர் காரணம். என்னோட திருநெல்வேலி பற்றிய அத்தனை தொகுப்புகளும் நான் வச்சிருக்கேன். 100 ஆண்டுகளுக்கு முன் திருநெல்வேலி மாவட்டம் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. நாரமுநாதன் அவர்கள் எழுதிய நீர் நிலம் அந்த புத்தகம் என்னிடம் இருக்கிறது. அதே மாதிரியாக தாமிரபரணி மகாத்மியம் என்கிற ஒரு புத்தகத்தை நான் வைத்திருக்கின்றேன். திருநெல்வேலி பற்றிய அரிய புத்தகங்கள் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி.com என்கிற இணையதளத்தில் இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் எழுதிய புத்தகங்கள் தமிழிலே கிடைக்கின்றன, ஆங்கிலத்திலும் கிடைக்கின்றன. அந்த அடிப்படையில அதையெல்லாம் விட்டுவிட்டு சுகா அவர்களுடைய மூங்கில் மூச்சு நீங்க படிச்சிருப்பீங்க. வேணு வன புராணம் வந்திருக்கீங்க. அதே மாதிரியாக மூங்கில் மூச்சு என்கிற ஒரு புத்தகம். அப்ப நான் பார்த்தேன், எல்லாரும் திருநெல்வேலி எழுதுறாங்களே, பாளையங்கோட்டை ஊரா தெரியலையா என்றது. அதுக்கு மாற்றாக நான் எழுதிய புத்தகம் தான் தலைப்பு திருநெல்வேலி நினைவுகள் வச்சேன். ஆனா முழுக்க உள்ள பாத்தீங்கன்னா பாளையங்கோட்டை நினைவுகள். பாளையங்கோட்டையை போல பழைய மரபுகளை பழைய நினைவுகளை பொதுக்கி தரக்கூடிய ஒரு ஊர் கிடையவே கிடையாது. அதுல மாயவரத்தை பற்றி ஒரு புத்தகத்தை சந்தியா நடராஜன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்க்கணும். ரொம்ப ஆழ்ந்த புலமை உள்ள ஒரு பதிப்பாளர், சாதாரண நாள் கிடையாது. உங்ககிட்ட விஷயம் இருக்கா இல்லையாங்கிறது 5 நிமிஷத்துல பேசி கறந்து எடுத்துருவாரு. அப்படிப்பட்ட மனிதரை பற்றி பேசிவிட்டு 26/2/2023 அன்று நெல்லை புத்தக கண்காட்சியிலே என்னுடைய கல்லூரி நண்பன் விஜய் இந்த புத்தகத்தை வாங்கி வந்து காட்டினான் என்று அவர் எழுதினார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாரமுநாதனை பற்றி பேசும்போது அவர் ரொம்ப நெகிழ்வோடு சொல்கிறார். யார் போய் எப்ப பேசினாலும் அவர்களுக்காக நேரம் ஒதுக்கக்கூடியவரின் நாரமுநாதன் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்ல, பெட்ரோல் பல்க்ல நான் ஒரு புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்தேன். அந்த புத்தகத்தை நீங்கள் நம்ம புத்தக திருவிழாவிலே வெளியிடலாம் என்று எனக்கு அனுமதி தந்து செல்வம் தாசில்தார்ட்ட அதை பத்தி சொல்லி அதுக்கான வாய்ப்பை தந்தவர் நாரமுநாதன் என்று தனக்கு நன்றி கடனை செலுத்தி இருக்கிறார். அந்த புத்தகம் வெளியானது. ரொம்ப அருமையாக சேதுபாலாவினுடைய புத்தகமானது வெளியானது. இப்படி நிறைய பேரை நாரமுநாதன் அவர்கள் அங்கே தூக்கி இருக்கின்றார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அயற்சொல் அகர முதலி, அதை பத்தி தான் மூவேரா சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது இந்த அகர முதலி என்கிற ஒன்றை தொகுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு மிகச்சிறந்த அகராதி தமிழ்ல எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரியா என்கிற அகராதி தான் சொல்லுவோம். ராமகிருஷ்ணன் அவர்கள் தொகுத்த கிரியான்னு சொல்லுவோம். கிரியா அந்த அகராதி எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா மொக்க அப்படிங்கிறதுக்கு அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பாரு. மொக்க போட்டுட்டு இருக்காரு அந்த ஆளு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சொற்களை எல்லாம் அகராதியிலே கொண்டு வருதல் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அதை பற்றி இந்த புத்தகத்தில் சொல்கிறார். அயற்சொல் அகர முதலி நூலை வெளியிடக்கூடிய அளவுக்கு தகுதியும் தனித்தமிழுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் கூப்பிடுறாரு ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ அவர் சொல்லுகிறார், சொல்லிவிட்டு நான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன் என்று வந்து உட்கார்ந்துருக்கார். இன்னும் சொல்ல போனால் மேலும் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சைவ சபையில நடந்து கொண்டிருக்கும். பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்ல கடைசியில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். வண்ணதாசன் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க, இவர் பாத்தீங்கன்னா கடைசியில் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த நிகழ்ச்சியில லாசாராவை பற்றியோ அல்லது நாப்பாவை பற்றியோ நான் 1 மணி நேரம் பேசி முடிச்ச உடனே எங்க பேராசிரியர் சிவசு 1 மணி நேரம் பேசுவோம். ரெண்டும் பாத்தீங்கன்னா வேற வேற கோணமா இருக்கும். நான் வைக்கக்கூடிய விமர்சனம் வேறாக இருக்கும். நான் இன்னைக்கு விமர்சனம்லாம் இந்த புத்தகத்தின் மீது வைக்கவில்லை. நான் அறிமுகம் தான் செய்கிறேன். ஏன்னா அவர் இப்பதான் தொடக்கமாக எழுதி கொண்டிருக்கிறார். அவரை போய் நம்ம முடிச்சு கொண்டிருக்காரு. ஆனால் சிவசு சாருடைய விமர்சனம் பாத்தீங்கன்னா கராரா இருக்கும். சில நேரங்கள்ல அங்க உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாரமுநாதனுக்கும் அவருக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கருத்து முரண்பாடுகள்லாம் வந்திருக்கின்றன. ஆனாலும் கூட ரொம்ப கண்ணியமாக சிரித்துக் கொண்டே அந்த கருத்துக்களை சொல்லுகிறேன். நாரமுநாதன் தலை சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த விஷயத்தை இங்க சொல்லுகிறார். அதனால அகர முதலி அந்த சம்பவத்தை பத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூடாமணி எழுதிய மிருக தேசம் என்கிற நூல் வெளியீட்டு விழா குறித்து அலைபேசியில் பேசிய போது சூடாமணியினுடைய தந்தை முத்துக்குமார் தன் மகளுக்காக வாழ்கிறார் என்றும் அவர்களுடைய பொருள் நிலை பற்றியும் குறிப்பிட்டார். இது அவர்கிட்ட உள்ள இன்னொரு பெரிய விஷயம். அதாவது ஒருவர் ஏழை பணக்காரர் என்று பார்க்காமல் எல்லோரையும் ஒரே தட்டிலே வைத்து பார்க்கக்கூடிய பண்பும் பழக்கமும் நாரமுநாதன் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சூடாமணியினுடைய தந்தை முத்துக்குமாரை பத்தி சொல்றது அப்படின்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை
தன் மகளை என்று கூட சொல்லலாம். அந்த இடத்துல சான்றோன் என கேட்ட தாய்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல தந்தை என்று நம்ம மாற்றி எழுதி கொள்ளலாம் முத்துக்குமார் அவர்களை பொறுத்தவரை. அதே மாதிரி தம்பி அருண் பாரதி அவர்களை அதிகமாக ஊக்கப்படுத்தியது எழுத்தாளர் நாருமநாதன் அவர்கள். இந்த இடத்துல ரொம்ப அருமையாக பேசுகிறார். அந்த பொண்ணு வந்து முதல்ல பாத்தீங்கன்னா ஓவியம் வரையக்கூடிய மாணவியாகத்தானே அறிமுகமானார். அந்த பெண்ணை, அந்த குழந்தையை, பெண்ணை சொல்ற அந்த குழந்தையை, இந்த சிறுமியை எழுத்துலகத்திற்கு கொண்டு வந்து இப்ப 7வது புத்தகம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் நாருமநாதன் அவர்கள். அதை மாணவி ரொம்ப நெகிழ்வோடு சொல்லுவார்கள். அதே விஷயத்தை இங்க அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். சூடாமணியினுடைய மிருகதேசம் நூல் வெளியீட்டுனால என்ன நடந்தது, ஏன்னா எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டேன் அப்படின்னா அப்புறம் நீங்க புத்தகத்தை வாசிக்க மாட்டீங்க. புத்தகத்தை வாசிச்சாதான் அவர் அதை எப்படி சொல்றாரு அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள முடியும். இதை போட்டுட்டு அவர் யூடியூப்ல உள்ள லிங்க் எல்லாம் கொடுத்துட்டு அது ரொம்ப பிடித்திருந்தது. இழை என்கிற ஒரு சொல்லை தந்திருக்கிறார். நாங்கள் அதை உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டோம் சேதுபால் அவர்களே. இழை என்கிற சொல் ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய 24ஆம் ஆண்டு புத்தக திருவிழா வஉசி திடலில் இருந்தது. நெல்லை நகர பொருட்காட்சி திடலில் தற்போது அமைந்திருக்கக்கூடிய ட்ரேடு சென்டருக்கு மாற்றப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி இதுல எழுதுகிறார். எழுதிவிட்டு 2024-23/5/2024 ஏறக்குறைய இந்த மாதம் நினைக்கிறேன், இந்த மாதம் இந்த நாளுக்கான நெருக்கமான நாள், 1 வருஷம் ஆகும். என் மண்ணின் கட்டுரைகள் நட்சத்திரங்கள் என்கிற சூடாமணியினுடைய புத்தகம். அதுல அவர் என்னெல்லாம் செய்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றிய எழுதியிருக்கிறாரு. இதுல இந்த நூலினுடைய சிறப்பு கூறாக நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த நூலுக்கு பின்பாக ஒரு வரலாறு பொதிந்திருக்கிறது. நாம என்ன எழுதினாலும் குத்துமதிப்பா சற்றொப்ப சில காலங்களுக்கு முன்னால் அப்படின்னு சொல்லுவோம். அவர் இந்த புத்தகத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா 26/5/2024 மூட்ட ஆபீஸ். நீங்கள் ஒன்றை இலக்கியமா அல்லது இலக்கியம் இல்லையா என்று பார்க்க வேண்டும் என்றால் அந்த இலக்கியம் 2 விஷயத்தை வந்து பதிவு பண்ணும். ஒன்று, அதனுடைய காலத்தை அந்த இலக்கியம் பதிவு செய்ய வேண்டும். 2வது, களத்தை பதிவு செய்ய வேண்டும். புதுமை பித்தனுடைய அதாவது கூண்டு, ஒரே கூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையை எங்களுடைய கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள் எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த கதை எழுதப்பட்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நாரணம்மாள்புரம் என்கிற. இந்த நாரணம்மாள்புரத்துல புதுமை பித்தன் அந்த கதை களமாக வைத்துக் கொண்டு எழுதியிருப்பார். எழுதப்பட்டு ஏறக்குறைய 87 ஆண்டுகள் ஆகிவிட்டது. புதிய கூண்டு அந்த கதையினுடைய கதை எடுத்து படிச்சு பாருங்க. அந்த கதையை வேணுகோபால் வந்திருந்தார். நம்முடைய கோயம்புத்தூரினுடைய எழுத்தாளர், வலசை நாவல் எழுதிய வேணுகோபால், சுடலைமணி 2 பேரும் வந்திருந்தாங்க. அவங்க தான் இந்த புதிய எண்ணத்தை சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி பயிற்சி பட்டறை நடத்துவோம், பயிற்சி பட்டறை நடத்துவோம், காலையில கல்லூரியில் வச்சு நடத்துவோம், மதியம் அந்த இடத்துக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிடும். சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்க போனோம். புதிய குண்டு என்கிற அந்த கதையில அந்த ஊர் நாரணம்மாள்புரத்தை பற்றிய ஊர். அம்பி என்கிற ஒரு கேரக்டர், அவன் என்ன ஆகுனா கன்வெர்ட் ஆகி கிறிஸ்டினா மாறுவான். மாறினதுக்கு அப்புறம் அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதிய குண்டுங்கிறத ஒரு உருவகமாக புதுமை பித்தன் பயன்படுத்தியிருக்கோம். நான் அந்த கதை கருக்குள்ளே செல்லவில்லை, அந்த களத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். அப்போ அந்த கதையை பிள்ளைகள் எல்லாம் அங்கே படிக்கட்டில் தாமிரவண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. படிக்கட்டில் எல்லாரும் உட்கார வச்சோம். மதியம் 2:30 மணி 3 மணி இருக்கும். எங்க பிரின்சிபல் வந்திருந்தார். வேணுகோபால் அங்கே நின்று கொண்டிருக்கிறார், சவுடலைமணி நின்று கொண்டிருக்கிறார். பிள்ளைங்க, தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்லாம் வரிசையாக உட்காந்துருக்காங்க. நான் இந்த கதையை ஒரு மாணவியை வைத்து வாசிக்க சொன்னேன். அவங்க வாசிக்கிறாங்க. நிறுத்துங்க அப்படின்னு. இப்போ நான் வாசிச்சு அந்த கதைக்கு அவருடைய கட்டுரையை பற்றி நான் விளக்கணும் இல்லையா, நிறுத்துங்கன்னு சொன்ன உடனே நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, 87 ஆண்டுகளுக்கு முன்னால் புதுமை பித்தன் எப்படி சொல்லியிருக்கிறானோ அதே போல் ஓடிக்கொண்டிருக்கிறது தாமிரபரணி. அதே அழுக்கு மூட்டை அன்னைக்கும் ஓடிக்கொண்டிருக்கு. தாமிரபரணிகள் எவ்வளோ அழுக்கு மூட்டைக்குள்ள போட்டான், மிதந்து போய்கொண்டு. இப்போ நான் சொன்னேன், காலம் மாறலாம், களம் மாறலாம், மனிதர்கள் மாறுவதே இல்லை என்று சொன்னேன். சுடுகாடு தூரத்தில் பாருங்க அப்படின்னு. நாங்க உட்கார்ந்துருக்க இடம் இந்த பக்கம், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுடுகாடு. அன்றைக்கு ஒரு பிணம் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிணத்தை பத்தி அதில் எழுதியிருக்காரு புதுமை பித்தன். ஒன்னே ஒண்ணு மட்டும் மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டேன் பிள்ளைங்கிட்ட. திரும்ப ஒரு தடவை வாசி அப்படின்னு. திரும்ப ஒரு தடவை வாசிச்சாங்க. 3வது தடவை வாசி அப்படின்னு வாசிச்சாங்க. ஒன்னே ஒன்று மட்டும் அதுல கிடையாது, இப்ப இருக்கு அப்படின்னு. டக்குன்னு ஒரு மாணவி எழுதிச்சு சொன்னா, ஐயா அந்த பாலம் கிடையாது அப்படின்னு. கீழநத்த பாலம் இருக்கு இல்லையா, அந்த தாமிரபரணியில இருக்கக்கூடிய அந்த பாலம் கிடையாது. அந்த பாலம் புதுமை பித்தனுடைய காலகட்டத்தில் இல்லை. ஊர் ஒரே ஊராக இருக்கு. இப்போ கூட நான் 2 நாளைக்கு முன்னாடி கீழநத்தம் வில்வண்டியை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பன் அந்த ஊருக்கு என்ன முதல்ல அழைச்சிட்டு போறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த வில்வண்டி. இப்போ இன்றைக்கு சேதுபாலாக்களை போல எழுத்து திறன் உடையவர்களுக்கான ஒரு களம் எது என்று கேட்டால் திருநெல்வேலி.
அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, சேதுபாலாக்களே, உங்களுக்கு முன்னால் இந்த மண்ணை யார் யாரெல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நல்ல பெருமாள் அவர்கள் பாளையங்கோட்டையில் வாழ்ந்த அவர் எப்படி பாளையங்கோட்டையை பதிவு பண்ணியிருக்காரு, வண்ண நிலவன் என்கிற ராமச்சந்திரன் காலம் என்கிற படைப்பிலே எப்படி பதிவு பண்ணியிருக்காரு, ரேணி செய்யறதுக்கு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போனோம். அங்க முடிச்சு நேரா எங்க போனோம்னா ராஜவல்லிபுரம் போனோம். ராஜவல்லிபுரத்திலே நண்பர்களே 2 சாகித்ய அகாடமி பெற்றார் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒரு போர்டு கூட கிடையாது. ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு போர்டு, ஒரு அறிவிப்பு கூட கிடையாது. அதுல நான் கேள்விப்பட்டு போனேன், ராஜவல்லிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல, செப்புர கோயில்ல ராப்பி சேது பிள்ளை கட்டி வைத்த மணி இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். அத்தனை பிள்ளைகளையும் அந்த ஏணியை போட்டு, இரும்பு ஏணி நாங்கள் போட மாட்டோம், நாங்க அங்க இருக்கக்கூடிய பட்டர் வந்து என்னுடைய மாணவர் அவர்கிட்ட சொல்லி அந்த ஏணியை போடுங்கன்னு சொல்லி பிள்ளைகளை எல்லாம் மேலே ஏற்றி ஒரு பெரிய மணி இருக்கிறது, அதுல ராப்பி சேது பிள்ளையினுடைய பெயர் 1960 இருக்கிறது. அந்த இடத்த, அந்த எழுத்துக்களை எல்லாம் விரல வச்சு தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த எழுத்துக்களுக்குள்ளாக ராப்பி சேது பிள்ளை உறைந்திருக்கிறார் என்று சொன்ன. அதை முடிச்சுட்டு நேரா பெரியசாமி என்று பில்டர்ஸ் அசோசியேஷன்ல ஒருத்தர் நண்பர் இருக்கிறார். அவர் மூலமாக நம்ம வள்ளிக்கண்ணன் அவர்கள் வாழ்ந்த வீடு, அந்த வீடு வித்துட்டாங்க. அந்த வீட்டுக்கு இந்த பிள்ளைங்களை அழைச்சி செல்றதுக்கு பெர்மிஷன் வேணும். அப்ப அந்த வீட்டில் உள்ளவங்க பெர்மிட் பண்ணாங்க. இந்த பிள்ளைங்க 25 பேரை அழைத்து கொண்டு அந்த வீடு இன்னும் அதே மாதிரி ஒரு சின்ன முடுக்கு மாதிரி இருக்கும். உள்ள போனோம்னு பெருசா பட்டாசல், தார்சா, முற்றம். அந்த வளவு வீட்டுக்குள்ளாக இந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு போய் பெரிய மனுஷி என்கிற ஒரு கதையை நான் அந்த இடத்துல வாசிச்சு காமிச்சேன். பெரிய மனுஷிங்கிற கதை வந்து நம்ம பாடத்திட்டத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் வகுப்பினுடைய சிறப்பு தமிழ்ல ஜெயமோகனுடைய யானை டாக்டர்ங்கிற கதையை நான் வந்து பாடத்திட்டமாக வச்சோம். அது மாதிரி பெரிய மனுஷிங்கிற ஒரு கதை, வேற ஒன்றும் இல்லை. அந்த ராஜவல்லிபுரத்துல ஒரு பஸ் வரும். அந்த பஸ்ஸை பத்தி நிலைபெற்ற நினைவுகள்னு ஒரு புத்தகம் இருக்கும். அதுல வள்ளிக்கண்ணன் அழகா எழுதுவார். நீங்க வள்ளிக்கண்ணனை எல்லாம் வாசிக்க வேண்டும் சேதுபாலாக. அதுல பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு அழகா எழுதுவார். அந்த பஸ் வருது, வந்து இறங்குறது, பஸ்ல இருந்து சென்னையில இருந்து ஓடி போய் அவர் முதல்ல போகக்கூடிய இடம் தாமிரபரணி. தாமிரபரணியில போய் விழுந்து முங்கி குளித்து விட்டு அப்படியே அந்த தார்பாய்ச்சி கொண்டு அங்கிருந்து விரைவாக வந்து ஒரு செம்பு நிறைய தண்ணி எடுத்து நான் குடித்து விட்டு தான் மற்றவங்க பேசவே. இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, புள்ளி சொல்லும் போது எனக்கு புள்ளி இருக்குது. ஆமா, அந்த இடத்தை நான் தொட்டு காட்டினேன் பிள்ளைகளுக்கு. அந்த பெரிய மனுஷங்கிற ஒரு கதையில அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு 10 பருவத்து பிள்ளை, அவளுக்கு என்னன்னா எல்லாம் பட்டணம் போறேன் பட்டணம் ஜங்ஷன் போறாங்க, நம்மளும் போனா என்னன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல யார்ட்டையும் சொல்லாம ஏறிக்கலாம். ஊர் அவளை தேடுது, காணும் தேடுது. அவர் ரொம்ப கம்பீரமா திருநெல்வேலி ஜங்ஷன் அந்த பஸ்ல வந்து எல்லாம் இறங்கி அங்க சுத்தி பார்த்துட்டு மீண்டும் அதே பேருந்து கிளம்பி நேரம் ராஜவல்லிபுரத்துக்கு வந்ததா. இதான் அந்த கதை. பெரிய மனுஷி தலைப்பு கொடுத்துருக்கேன். இந்த கதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான எக்ஸலண்ட் கதை. அந்த கதையை நான் நினைத்து பார்த்தேன். ஏன்னா களம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, காலம் களம், இந்த ரெண்டுமே இந்த படைப்பிலே, இந்த புத்தகத்திலே இருக்குது. காலம் மிகச்சரியாக டேட் சொல்ற, அந்த டேட் சரியா இல்லைங்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது என்னன்னா, களம் மூட்டா ஆபீஸு, தைப்பூச மண்டபம், அப்புறம் வந்து வஉசி மைதானம், அப்புறம் ட்ரேடு சென்டரு, அந்த இடத்த அவர் பதிவு பண்றார். இது இன்னைக்கு சாதாரணமா இருக்கலாம். ஆனா இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து மூட்டா ஆபீஸ் எங்க இருக்குது, ட்ரேடு சென்டர் எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் இடிச்சு போட்டுருவாங்க. எல்லாத்தையும் இடிச்சுட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 மாடி கட்டடம் வந்து விடும். இன்னும் சொல்ல போனால் மரியா கேண்டீனை மனதிற்குள்ளாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமுறை நம்முடைய தலைமுறை. மரியா கேண்டீன் இங்க எங்க இருக்குது, முருகேஷ் பாபியினுடைய எழுத்திலே இருக்கிறது, எங்களை போன்றவருடைய எழுத்திலே இருக்கிறது. சேவியர்ஸ் காலேஜுக்கும் ஜான்ஸ் காலேஜுக்கும் 7ஆம் பொருத்தம். ஆனால் நாங்கள் 2 பேரும் சந்திக்க வேண்டிய இடம் கேட்டீங்கன்னா மரியா கேண்டீன். அங்க இந்த கேரளைட் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு. அங்க போய் பழ பஜ்ஜி, அதே மாதிரி டீ, ஒரு டீயை வாங்கி 3 மணி நேரம் உட்காந்து சாப்பிடலாங்கிறத கற்றுக்கொண்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மரியா கேண்டீன். நீங்க இந்த மரியா கேண்டீன் இருக்கா? கிடையாது. திருநெல்வேலி நினைவுகளிலே நீங்க பாத்தீங்கன்னா 100ஆண்டு மண்டபம், அதுக்கு எதிர்த்தாப்புல இன்னைக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல கால்மார்க் பில்டிங் என்கிற ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இன்னைக்கு கிடையாது. நான் இடத்துல பதிவு பண்ணிருக்கேன். கடலை மிட்டாயை பற்றி பதிவு பண்ணிருக்கிறேன். பப்ஸ், முதல்ல பப்ஸுங்கிறத கண்ணால பார்த்துட்டாங்க. அது அப்படியே எடுத்து சாப்பிடும், லேயரா இருக்கும். சொல்ல புரியுமா? பப்ஸ், பவன்டோ. ஏன்னா நம்முடைய மண்ணை பற்றி நாம் எழுதவில்லை என்றால் யார் எழுதுவா? இங்க உள்ள கடலை மிட்டாய், இங்க உள்ள வில்லுவெட்டி பயணம், இங்க உள்ள நம்முடைய தாமிரபரணி மனிதர்கள், இது சொல்ல போனால் ஒரே வேஷ்டியோட போய் குளித்து விட்டு அந்த வேஷ்டியவே அவர் அப்படி பிடித்து கொண்டு காத்தடிச்சு அதே இடுப்புல கட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்துடுவார். இன்னும் கூட மணிஷ் பால் போய் சாப்பிடக்கூடிய மனிதர்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். டவுனுக்கு போனீங்கன்னா
அவர் மஞ்சள் போட்டு அப்படியே அந்த பால் கொடுப்பாரு. கூட என்னுடைய மகனை அழைத்து கொண்டு காமிச்சேன். அந்த புட்டாரத்தம்மன் கோயில் போற வழியில அந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா அந்த பெரிய சாக்கடைக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்குது, ரெகு விலாஸ் இருக்குது, விஞ்சி விலாஸ் இருக்கிறது. இது எல்லாம் எங்கே இருக்கிறது என்றால் எழுத்துல இருக்கிறது. சேதுபாலா இது எல்லாத்தையும் உங்களுடைய காலத்தை நீங்க பதிவு பண்றீங்க. சேதுபாலா 24 பதிவு பண்றீங்க. நாங்கள் 80களை பதிவு பண்ணுகிறோம். வண்ணதாசன், வண்ணநிலவன், விக்ரமாதித்தன் போன்றவர்கள் 60களை பதிவு செய்கிறார். இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து. காலத்தை பதிவு செய்வது என்பது இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து. ஏன்னா ஒரு 100 ஆண்டுகள் கிடைத்தது. என்ன சொல்ல போனால் நாரமுநாதன் அவர்களோடு மிகப்பெரிய ஒரு பணியில் ஈடுபட்டது என்பது அந்த 100 சிறுகதைகள் இருக்கு இல்லையா, எனக்குரிய சொன்ன நம்ப மாட்டீங்க. 15 நாள் இந்த புத்தகத்தை முடிச்சோம். கலெக்டர் கூடுறாங்க, கூப்பிட்டு நெல்லை சீமையினுடைய 100 கதைகளை நீங்கள் தொகுக்க வேண்டும் என்கிற பணியை எங்களுக்கு எடுக்கிறாரு. ஐயா உடனே என்ன பண்ணாங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சாங்க. சித்தா காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, நான் இருக்கிறேன், அதுக்கப்புறம் ராமானுஜன் டாக்டர் இருக்கிறாங்க, அப்புறம் ஐயா இருக்கிறாங்க, கிருஷி. இந்த 5 பேர் தான். இந்த 5 பேருக்கு என்ன வேலைன்னா, நெல்லை சீமை சார்ந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய படைப்பாளர்களுடைய படைப்புகள் 4 படைப்புகளை வாட்ஸ்அப்ல போடணும். அதுல எது சிறந்த படைப்புன்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணி முடிவு போடணும். அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பாக ஒரு மிகப்பெரிய தொகுப்பை நாரமுநாதன் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அடையாளமாக இருந்துகின்றது. எல்லாத்தையும் விட இன்னைக்கு நாரமுநாதனுடைய அவர் இறந்தும் இருக்கிறார் என்பதற்கு சார்ந்து இருந்துகிட்டு அந்த தொகுப்பு. அதுல கூட நிறைய பேர்லாம் விடுபட்டிருக்குன்னு சொன்னாங்க. நான் சொல்லி சமாளிச்சேன். இது முதல் தொகுதி தான், இது 2ஆம் தொகுதி தான் வர இருக்குதுன்னு சொன்னேன். ஏன்னா எதுவுமே ஒரு முழுமையான பணி கிடையாது. ஏன் ஊவேசாவுடைய பணிகள் கூட முழுமையான பணிகள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய திறனாய்வாளர்கள் அதை விட சிறப்பான பணிகள் எல்லாம் செய்வார்கள். அதனால எல்லாவற்றையும் தொடங்கி வைத்திருக்கிறார். சிறுவர் இலக்கியமா தொடங்கி வச்சிருக்கார். கொரோனா காலத்துல பிள்ளைகளை வீட்டிலே அமர்த்தி அந்த பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவதா. நெல்லையினுடைய பவா செலுத்துற யாருன்னு கேட்டீங்கன்னா நாரமுநாதன். நெல்லையினுடைய பவா கதைகள் சொல்லுவார். பதிப்புல பாத்தீங்கன்னா முதல்ல முகநூலிலே வந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து ஜானகிராம்ல வச்சு புத்தகமாக வெளியிட்டது நாரமுநாதன். நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஆனால் 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாரமுநாதன் அந்த வேலையை செஞ்சு முடிச்சார். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களுடைய அனுபவத்திற்கு நீங்கள் இன்னும் நிறைய எழுதியிருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நீங்க எடுத்துக்கோங்க, ஒன்றும் குற்றமா எடுத்துக்க வேண்டாம். ஆமா தம்பி, அது உண்மைதான் அப்படின்னு சொன்னார். ஜமீலாவை அந்த இது இருக்கு, அதோ கனவில் உதிர்ந்த பூவோ அல்லது அந்த அவருடைய கட்டுரைகளோ, அவன் கண்மண்ணை வெறியும் கடல், அந்த புத்தகத்தை நான் தான் பேசுறேன். அந்த புத்தகத்தை எல்லாம் பார்க்கும்போது அது ஒரு கதை மாதிரி இருக்கும், ஒரு குட்டி குட்டி கதைகள் மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் சந்தித்த மனிதர்கள் ரொம்ப இந்த நாங்குநேரி பையனுக்காக கடைசி வரை தன்னுடைய குரலை உயர்த்தி கொண்டே இருந்த ஒரு எழுத்தாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா நாரமுநாதன். அதாவது கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் இதை பத்தி பேசணும்னா நமக்கு ஆபத்தாயிடும், பின்னாடி ஆபத்தாயிடும் நினைக்க முடியவங்களுக்கு மத்தியில் அவர் துணிச்சலாக அவர் பேசி. அதனால என்னை பொறுத்தவரையில அவர் ஒரு கிரியா ஊக்கின்னு சொல்லுவேன், கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன், வினைவாய்க்க மாற்றி KMNO4 அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கெமிஸ்ட்ரி படிக்கும் போது அந்த வினைவேக மாற்றி என்னன்னா வினை மெதுவாக நடந்துட்டு இருக்கும். 2 பிஞ்சை அதை தூக்கி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வினை வேகமாக நடக்காது. அப்படி அவரால் எழுத்துலகத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள் தான் சூடாமணியும் சேதுபாலாவும் தம்பி அருள்பாரதியும் இன்னும் பிரபுவும் எல்லோரும். ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிற்பவன் கூட தேக்கு விற்பான். ஊக்குவிக்க ஆள் இருந்து கொண்டிருக்கிறார். எப்போதும் நம்முடைய நினைவுகளிலே நாரமுநாதன் அந்த ஜோல்னா பையனும் அந்த சிரிப்பு பூத்த புன்னகை, அதாவது பூத்தாத்தா அப்படின்னு சொல்லலாம், அந்த பூத்தாத்தாவாகவும் ரொம்ப ஒரு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பிடித்தமானவராகவும் இப்ப கூட புத்தக திருவிழாவில அந்த பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு பேசினார். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று சொன்னார். இறந்து போறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி. என்ன கனவையான்னு, இந்த பிள்ளைகள் 85 பேரையும் மாதந்தோறும் எழுத வைக்க வேண்டும். வருஷ கடைசியில அவர்களுடைய படைப்புகளை இதே மாதிரி 100 தமிழ் சிறுகதை என்று பாரதியில தொடங்கி இப்போ வரைக்கும் நான் கொண்டு வந்தேன். அது மாதிரி இந்த 86 பிள்ளைகளுடைய படைப்புகளை நான் நூலாக கொண்டு வர வேண்டும், அதுதான் என்னுடைய கனவு என்று சொன்னார். அந்த கனவுகளை நாம் எல்லோரும் நனவாக மாற்றுவோம். நாரும்பு நாதரும் ஒரு நாரும். ஐயா, நாரும்பு நாதரும் ஒரு நாரும் அல்ல, நாரும்பு நாதரும் ஒரு பூவும் நீங்கள் என்று நாங்கள் நாரு அப்படிங்கிறது. ஏன்னா பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொல்லுவார்கள். இவர் நாரல்ல, இவரும் ஒரு பூ, இளம் பூ, குழந்தை பூ, சேதுப்பூ இன்னும் சொல்ல போறார். சேதுப்பூ ரொம்ப ரசித்து படித்தேன். கடந்த வாரம் அவரை சந்திக்கணும்னு நினைச்ச முடியல, ஒரே பயணங்களாக இருந்தது. இன்னைக்கு காலையில் கூட சென்னையிலிருந்து காலை 9 மணிக்கு தான் வந்தேன். இருந்தாலும் இந்த நிகழ்வை நான் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக சேதுபாலா
அவர்களுடைய இந்த நூல் தமிழ் கூறு நல்லுலகிலே பக்கத்தால் இது சிறிதாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ன நூல் புத்தகம் தான். இந்த சிறுநூல் வரிசைகளைத்தான் இப்போது எல்லோரும் ரசிக்கிறார்கள், எழுதுகிறார்கள், விரும்புகிறார்கள். அதனால குட்டி குட்டி அனுபவங்களை எல்லாம் நீங்கள் தர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தந்து விடைபெறுகிறேன். நன்றி.